மானுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனதனும் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். முருகனோட அருளும் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. சரி, இப்போ நம்ம இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச விரத முறையை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பதிவுகள் கொடுத்திருந்தாலும் இன்னும் தைப்பூசத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு 6 மற்றும் 9 நாட்கள் இருக்க வேண்டிய விரத முறையும் அதுலேயும் கட்டாயமாக படிக்க வேண்டிய இந்த ஸ்லோகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அற்புதம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம் இருக்கக்கூடிய இந்த தைப்பூச விரத முறையில் இருந்து பாராயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேலவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு. அப்படி என்ன மந்திரம் என்றதை நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தைரியமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகவல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, வருடந்தோறுமே தொடர்ந்து நம்ம கோவிலுக்கு சென்றால் என்ன நமக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு நாள் சென்றால் நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிரும். அப்படின்னா எந்த நாள் சொல்லுவோம்? கும்பாபிஷேகம் தாங்க. ஆமாங்க, நம்ம புது வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவிலில் வருகின்ற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே அதில் கலந்துக்கணும் அப்படின்னா என்னோட அன்பான வேண்டுகோளும் கூட. ஏன்னா இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா, வெற்றிவேலன் திருக்கோயிலை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஈசனுடைய திருவோடு கிடைச்ச இடமாகவும் அந்த சங்கு கிடைச்ச இடமாகவும் ஈசனே இந்த இடத்துல எனக்கு பஞ்சமுக சிவனா அங்க அவதரித்திருக்காரு இல்லையா. பேர்பட்ட ஒரு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முருகன் வள்ளி தேவயானையோட ரொம்ப அழகா காட்சி கொடுக்கிறாரு. அங்க நடந்த நிகழ்வு நம்ம வஜ்ரவேல் வச்சிருந்தோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்கோவில் பணிகள் எல்லாமே ஓரளவுக்கு நிறைவடைஞ்சு இப்போ கும்பாபிஷேகம் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பந்தகாலம் அங்கே நட்டாச்சுங்க. அதாவது பொதுமக்கள் அனைவரும் கையால் அழகாக பாலாபிஷேகம் செய்து ஆச்சு. அதனால ரொம்ப களை கட்டிருச்சு அது ஏரியாவே அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துலையும் பரவசத்தோடயும் இருக்கிறாங்க. என்னன்னா, வள்ளி தெய்வானி அம்மாவோட முருகப்பெருமான் அங்கே குடிக்கொள்ள வராரு இல்லையா. அதனால ரொம்ப ஆர்வாரத்தோட இருக்கிறாங்க. அந்த ஆர்வார சந்தோஷத்துல நாமும் அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சுபிக்ஷமா இருக்க முருகன் அருள் புரிவார். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பா யாரும் தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு அட்ரஸ் கீழே நான் கொடுத்துட்றேன். மறக்காம வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கும்பாபிஷேகத்துல நீங்க கலந்துக்கோங்க. சரியா? இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல சொல்லிட்டேன். சரி, இப்போ நாம தைப்பூச விரத முறை பத்தி என்னன்னு தெரிஞ்சுப்போமா? தைப்பூசம் அன்னை ஆதிபராசக்தி முருகனிடம் ஞான சக்தியாக இருக்கக்கூடிய வேலை கொடுத்த ஒரு அற்புதமான திருநாள். இந்த உலகத்திற்கு நீர் தோன்றிய ஒரு அற்புதமான நாள். முருகப்பெருமான் வள்ளி தாயார மனம் முடிந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேரக்கூடிய அந்த அற்புதமான திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதிங்க. இந்த நாளுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஏற்கனவே 48 நாட்கள் விரத முறையெல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் 21 நாட்கள் விரத முறை இருக்கணும் அப்படின்னும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அசைவத்தை தவிர்த்துட்டு 2 வேலையுமே முருகப்பெருமான ஒரு மனதோட வழிபாடுகள் செய்துட்டு, ஒரு சிலர் மாலை போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் காப்பு கட்டியிருக்கீங்க. என்னால் முடிஞ்சது ஒரு 6 நாட்களாவது இருக்கணும், 9 நாட்களாவது இருக்கணுமா, இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் நம்ம சொல்லும் போது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் திரும்ப திரும்ப முருகப்பெருமான் நமக்கு இதை வலியுறுத்துற மாதிரி இருக்கு. எல்லாரும் விரதம் இருக்கிறாங்களே முருகனுக்காக, நாமும் இருந்தால் என்ன, இது நமக்காக கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பா நினைச்சு எல்லாரும் நம்ம இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பமும் கூடங்க. இப்போ நீங்க எதுவுமே என்னால் முடியலன்னு நினைக்கிறவங்க தைப்பூசம் அந்த ஒரு நாள் மட்டுமே இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பலன் உண்டு. நான் நிச்சயமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு 6 நாட்களாவது முருகனையே சதா நினைக்காம இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம விரதம் அப்படின்ற ஒரு நம்ம சங்கல்பம் எடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்மளையும் அறியாம நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, 2 வேலையும் நம்ம முருகனுக்காக விளக்கேற்றி சஷ்டி கவசம் படிக்கணும், வேல்மாறல் படிக்கணும், இன்னும் பல மந்திரங்கள் படிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வரும். அதற்காக தான் இந்த விரத முறையா இருங்க அப்படின்னு சொல்றது. இதில் என்ன ஒரு கூடுதல் விசேஷம் அப்படின்னா, நீங்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அழகாக கிருத்திகை என்று நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று 6ஆவது நாள் முடியுது. அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் 9 நாட்கள் விரதம் எடுங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நமக்கு சஷ்டி சனிக்கிழமை என்று தொடங்குது 24ஆம் தேதி. அன்னைக்கு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் கரெக்ட் தைப்பூசம் 1ஆம் தேதி உங்களுக்கு நிறைவடைஞ்சிருங்க. அதனால் உங்களால் எது முடியுதுன்னு பார்த்து அழகாக இந்த 2 நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் விசேஷமாக உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அதோட முருகனோட பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கும். நிறைய மந்திரங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேல்மாறல் தினமும் பாராயணம் பண்ணுவீங்க, சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவீங்க. அதோடு சேர்த்து நான் இப்போ சொல்லக்கூடிய
வேல் விருத்தமும் பாராயணம் செய்யுங்க. ஏற்கனவே நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன். வேல் விருத்தம் வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அதை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். தினமும் வேல் விருத்தத்தில் 10 பாடல்கள், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மயில் விருத்தம் 11 பாடல்கள், சேவல் விருத்தம் 11 பாடல்கள். இந்த 3 விருத்தங்களும் நம்ம படித்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த பதிவை நான் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 விருத்தங்களுமே அப்படி ஒரு அதீத சக்தி வாய்ந்தது. முருகனோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது வேல் விருத்தம். மாங்கல்ய பலத்தை தந்து முருகனே நமக்கு மயில் மீது வந்து காட்சி தரக்கூடியது மயில் விருத்தம். பில்லி, சூனியம், கந்திஷ்டி இது போன்ற கொடிய மனவேதனைகளை தரக்கூடிய நிறைய சம்பவங்களை நீங்கள் வந்து மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடியதான் சேவல் விருத்தம். அதனால இந்த 3 விருத்தங்களும் தொடர்ந்து நம்ம இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இப்போ நம்ம சஷ்டி கவசம் படித்தாதான் நமக்கு கிடைக்கும், வேல்மாறல் படித்தாதான் இல்லை, முருகனுடைய எல்லா மந்திரங்களுக்குமே சிறப்புகள் உண்டு. அதுலேயும் எல்லா மந்திரங்களும் படித்தா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரு பாடல்லே நமக்கு கிடைச்சிரும். அது என்ன பாடல் அப்படின்னா மயில் விருத்தத்தில் வரக்கூடிய 11வது பாடல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பாடல் படிக்கிறது மூலமா நமக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத அந்த வரிகளிலேயே நமக்கு அவ்வளோ அழகாக வந்து அருணகிரிநாதர் முருகனிடம் வந்து நமக்கு வரம் பெற்று தந்திருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு பாடலை நம்ம தினம் பாராயணம் செய்கிறது இன்னும் கூடுதல் விசேஷம்தான். தைப்பூச விரதம் இருந்து நல்ல முறையில் முருகனோட அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தர இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருக்குன்றதை யாருமே மறந்துடாதீங்க. தைப்பூச விரத முறையில் வேலுக்கு தான் மிக சிறப்பான ஆற்றல் வந்து கிடைத்ததாகவும் வரலாறு. அதாவது ஞானசக்தியாக இருக்கக்கூடிய வேலை வந்து முருகனிடம் கொடுத்த ஒரு நாள் இல்லையா, அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு உருவேற்றும் வகையில் இந்த தைப்பூச விரத முறை நீங்கள் எத்தனை நாள் எடுத்தாலும் சரி, 6 நாட்கள் 9 நாட்கள் எடுக்கிறீங்க இல்லையா, தொடர்ந்து இந்த 6 நாட்களுமே வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நீங்கள் உருகேற்றும் வகையில் சக்தியை அதிகப்படுத்தும் வகையில் நீங்கள் தொடர்ந்து இந்த 6 நாட்கள் அபிஷேகம் செய்துட்டு வந்து நீங்கள் பூஜையை தைப்பூசத்தன்று நிறைவு பண்ணுங்கள். அது இன்னும் நமக்கு கூடுதல் பலனை தருவன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம 3 விரதங்களையும் பாராயணம் செய்து இந்த தைப்பூச விரதனால அருமையாக நம்ம விரதம் இருந்து முருகனோட அருளை பரிபூர்ணமாக எல்லாரும் பெறணும் அப்படின்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ இதில் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, நாங்கள் காப்பு கட்டி இருக்கலாமா, அந்த 9 நாட்கள் காப்பு கட்டலாமா, 9 நாட்கள் வந்து மாலை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் ஒரு சிலருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, வீட்டு தூரம் ஆயிடுச்சு அப்படின்னா காப்பு கழட்டி வச்சிடணுமா, மாலையும் கழட்டிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம மனசுக்குள்ள முருகன் இருக்காருல்ல, அவரை எடுத்து வெளியே வச்சிட முடியுமா? இல்லை இல்லையா? மன தூய்மை ஒன்று போதும். பெண்களுக்கு இயற்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயமா. அதனால் நீங்கள் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போக வேணாம். காப்பு கழட்டணும், மாலை கழட்டணும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மனப்பூர்வமாக இந்த விரத முறையை அழகாக தூய்மையாக நீங்கள் எல்லா வகையிலும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, வேறு எதுவும் தீய சொற்கள் நம்ம வாயிலேருந்து வராமல் சுத்தபத்தமாக இருந்து அழகாக இந்த விரத முறையை இருந்து நீங்கள் இந்த தைப்பூச விரத முறை முடித்தாலே போதுமானது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு. சரி, இவ்வளோ அழகாக சிறப்பான நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகனிடம் வேண்டிக்கிறீங்க. என்ன கேட்பீங்க முருகனிடம்? இப்போ உங்களுக்காக ஒரு வாய்ப்பு நான் தரேன். உங்கள் கண் முன்னாடி முருகப்பெருமான் இருக்கிறாரு. முருகனிடம் வேண்டிக்கிட்டு, முருகா என்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னா நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் வகையில் எனக்கு ஒரு பூ கொடு முருகா அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறீங்க. முருகன் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் ரெடியா? முருகனிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடலாமா? எல்லோருமே முருகனை வேண்டி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி கேளுங்க. முருகனி, செந்தில் முதல்வனி, மாயோன் மருகனி, ஈசன் மகனி, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் இப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின் ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடிவினையை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வேலவனே. என்னங்க, முருகர் உங்களுக்கு வரம் கொடுத்துட்டார? அவ்வளோதாங்க. குழந்த மனசு படைத்தவருங்க. நம்ம என்ன கேட்டாலும் முருகான மனமுருக உள்ள முருக அவரை கேட்டால் நிச்சயமாக நமக்கு கேட்டதை கேட்டவண்ணுமே கொடுக்கக்கூடிய கருணை கடலுங்க கந்தசாமி. அதனால் நீங்கள் எல்லாரும் சிறப்பான விரத முறை இருந்து இந்த விரத முறையில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் பிள்ளையாருடைய பூஜை முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது 21 பிள்ளையார் சுழிகள் போட்டு நீங்கள் எதுவும் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா பிள்ளையார் சுழியை வந்து போட்டு நீங்கள் வேண்டுதல் வைங்க, நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் ஒரு சிலருக்கு என்னென்னா, இப்போ நான் அந்த 9 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன், என்னால் ரொம்ப நாள்லாம் வீட்டில் இருக்க முடியலங்க, 21 நாட்கள்லாம் அப்படின்னு எடுத்தேன்னா என் வீட்டில் எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றீங்களா? இந்த 9 நாட்கள் இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறீங்களா, அந்த நாள்லேயே நீங்கள் விநாயக பெருமானையும் மனசார நினச்சிக்கிட்டு பிள்ளையார் சுழி போட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஆரம்பிக்கலாம். இதில் ஒன்று சொல்லட்டுமா,
நான் இந்த 9 நாட்கள் விரத முறை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார மனமுருக வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யணும்னு நினச்சி ஒரு வேண்டுதல் வச்சேன். இன்னைக்கு தான் நினச்ச மாத்திரத்திலே என் மனசு முழுக்க சந்தோஷத்தை கொடுத்துட்டார் பிள்ளையாரப்பா. அப்போ என்ன, பூஜை முறையை நம்ம செய்யணும்னு நினைச்சதுக்கே விநாயக பெருமான் எந்த அளவுக்கு நம்ம மனசை சந்தோஷப்படுத்த வைக்கிறாருல்ல, அதே போல நீங்களும் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கை கூடணும், முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரோட அருள் இருந்தால் உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு சந்தோஷத்தோட அந்த உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நான் வேணால் முடிஞ்சால் உங்களுக்கு சனிக்கிழமை என்று உங்களுக்கு அந்த நம்ம வீட்டில் எப்படி இந்த பூஜை முறையை நான் செய்கிறத ஒரு வீடியோ பதிவாக வேணால் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, சரியா? ஏன்னா எப்படி செய்யணும், ஏன்னா ஒரு சிலர் 21 பிள்ளையார் சொல்லி போடணுமா, இல்லை 9 நாட்கள் தான் இந்த பூஜை செய்ய போகிறோன்றதுனால 9 பிள்ளையார் சொல்லி போடணுமா அப்படின்னு கேட்டீங்க. இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுற வகையில் நான் உங்களுக்கு சனிக்கிழமை அப்படிலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வரா மாதிரி நான் பதிவு கொடுக்குறேன். சிறப்பாக இந்த தைப்பூசி விரத முறையிலிருந்து முருகனோட அருளை பரிபூர்ணமாக நம்ம வாங்கிடலாமா? நாளை இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மாரியம்மன் தாலாட்டை பற்றி ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை மாரியம்மன் தாலாட்டு பாடலுடைய சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.